இன்றைக்கு மகரிஷி அவர்களின் கவிதைகளை புதன்கிழமை, வியாழக்கிழமை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று ஒரு கவிதை பார்க்க போறோம். இந்த கவிதை உணர்வும் நிறைவும் அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கிற கவிதை. வேதாத்திரி மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்க்கும்போது இன்றைக்கு மகாலய அமாவாசை, அதோட மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். உயர்ந்த மனிதர், உலகமே போற்றிய மனிதர், நிறைய நல்ல கோட்பாடுகளை உணர்ந்து வாழ்க்கையில தவறுகளை திருத்திக் கொண்டு அதை உணர்ந்து கடைபிடித்து வந்தார். சில பேருக்கு அது ஒத்து வராம இருந்திருக்கலாம், பல பேருக்கு ஒத்து வந்திருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவரை போற்றி புகழ்ந்திருக்காங்க. அப்புறம் உலகம் முழுக்க அவருடைய சிலைகள் முக்கியமான இடத்துல எல்லாம் வச்சிருக்காங்க. ஒபாமா அவங்க கிட்ட கேட்டாங்களாம், இறந்து போன ஒருத்தர் அவங்களோட நீங்க ஒரு விருந்து வச்சுக்கணும்னா யாரை நினைச்சு கூப்பிடுவீங்கன்னதுக்கு மகாத்மா காந்தி அப்படின்ட்டு சொன்னாராம். இந்த மாதிரி தனக்கு அந்த காலத்துல எது நல்லதுன்னு தோன்றிற்றோ அதை அவர் தன்னுடைய வேண்டாத குணங்களை மாற்றிக்கொண்டு இந்தியாவின் சுதந்திரத்திற்கு எல்லோருடைய மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டார். நல்ல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தார். தன்னுடைய தவறுகளை சத்திய சோதனை அப்படிங்கிறதுல வெளிப்படையா எழுதினார், தான் செய்த தவறுகள். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப பிரச்சனையே என்னன்னா, உலகத்துல நம்ம தவறுகளை நம்ம உணர மாட்டேங்கிறோம். அதுதான் பிரச்சனையே. அதனாலதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு சொல்றார். மகாத்மா காந்தி அவர்கள் அந்த காலத்துல தனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை அகத்தாய்வு செய்து வழிமுறைக்கு கொண்டு கடைபிடித்து வந்தார். நமக்கு எது பொருந்துகிறதோ அவருடைய நல்ல குணங்களை நாம் கடைபிடித்து வாழ்வோம். வேதாத்திரி மகரிஷி அவர்களும் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன கருத்துக்கள் நிறைய அவரும் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கார். வேண்டாத குணங்களை எதெல்லாம் மாற்றிக்கொள்ள முடியுமோ நிறைய மாத்திக்கிட்டு வந்திருக்கார். அவர்கிட்ட ரொம்ப குறையே இல்லை. இருந்தாலும் எது 1-2 குறை இருந்துச்சோ அதையும் அகத்தாய்வு செய்து வேதாத்திரி மகரிஷி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொண்டு நமக்கு உதாரணமா இருந்து லட்சோப லட்சம் மக்களுக்கு வழி காமிச்சிட்டு வர அந்த மாதிரி ஒரு மகான் காந்தியும் அவரையும் நினைச்சுக்கணும். நிறைய பிரின்சிபல். ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். வங்கிகள்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி வங்கிக்கு மக்கள் வரலைன்னா வங்கியில இருக்கிறவங்களுக்கு வேலையே இல்லை. அதனால வங்கிக்கு, அதாவது பேங்க், யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நாம ஒரு நன்றி உணர்வோட அவங்களை வரவேற்று அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யணும் அப்படின்ட்டு சொல்வார். மகரிஷி இதே கருத்து தான் சொல்றார் கர்ம யோகத்துல. நன்றி உணர்வு விளைவறிந்த விழிப்பு நிலை, இதுதான் சொல்றார். நாமும் இதை கடைபிடிப்போம். இன்றைக்கு அதே வழியில வந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களின் ஒரு கவிதையை பார்க்கலாம். எனது மனநிலை. இந்த மாதிரி மனநிலை எல்லாருக்கும் இருந்தா இறை உணர்வுங்கிறது ரொம்ப தூரம் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். தெய்வமே அறிவாக அது தானாக தெரிந்த பின்னர் தன்முனைப்பு அற்று போச்சு. ஐயுணர்வும் அருகுணமும் நலம் விளைக்கும் அருளலையாய் மாறி பேரின்பமாச்சு. மெய்யறிவால் ரசவாதம் குருவால் கிட்ட மீறிய பொன் பொருள் ஆசை அற்று போச்சு. பெய்யும் மழை உணவளிக்க பேராதார பெரும்பொருளே அறிவு இன்ப ஊற்றாய் பெற்றேன் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ
தன்முனைப்பு இதெல்லாம் வழி வழியா அந்த விலங்கினங்கள் வழியா, மத்த உயிரினங்கள் வழி நாம வந்திருக்கிறதுனால, எல்லார்கிட்டயுமே நல்ல குணங்களும் இருந்திருக்கு, வேண்டாத குணங்களும் இருந்திருக்கு. இப்பவும் இருக்கு. ஆனா, மகரிஷி இதை உணர்ந்து, தன்கிட்ட எந்த வேண்டாத குணங்கள் இருக்கோ, அதையெல்லாம் அகத்தாய்வு செய்து போக்கிக் கொண்டிருக்கிறார். அதுல என்ன உண்மையா சொல்றாரு பாருங்க. எனது மனநிலை. தெய்வமே அறிவாக அது தானாக தெரிந்த பின்னர் தன்முனைப்பு அற்றுப் போச்சு. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு. அவரும் நம்மள மாதிரி மனிதர் தானே! ஆனா, அது இருக்கக்கூடாது, இருந்தா என்ன பிரச்சனைகள்? அப்படின்னு அப்படியே அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை விளக்கத்திலயும் எழுதியிருக்கார். அப்புறம் கவிதைகள் வாயிலாகவும், அந்த தன்முனைப்பு இருந்தா, என்ன மாதிரி வேண்டாத குணங்கள்லாம் இருக்கும்? அப்படிங்கிறதையும் அவர் எழுதியிருக்கார். அப்போ அந்த தெய்வமே சுத்தவிளையே அறிவாக எல்லாருக்குள்ளயும் இயங்கிட்டு இருக்கு. அது தானாக தெரிந்த பின்னர், அதுவே நானாக இருக்கிறேன். தத்துவமசி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், தன்முனைப்பு அற்றுப் போச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. தன்முனைப்புங்கிறது இருந்தா என்னென்ன குணங்கள் இருக்கும்? அத கவிதையில குடுக்குறார். தன்முனைப்பு என்னும் செருக்கு மனித ஆற்றல் தன்னை தரம் குறைத்து அழுக்காறு பேராசை மேலும் தன்முனைப்பு பிறருடைய பொருள் நலம் பறிக்கும். அதாவது பொறாமை, பேராசையோட இல்லாம மத்தவங்களுடைய பொருள் நலத்தையும் பறிக்கும். தவறான பழிச் செயல்கள் 5யும் பெருக்கும். பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு இதையும் அதிகரிக்கும். தன்முனைப்பு சிந்தனையை உயர விடா. வாழ்வில் தனக்குரிய உறவினர்கள், நண்பர்கள் வருந்த தன்முனைப்பே துணிந்து செயல் புரிய வைக்கும் மயக்கம். தற்சோதனை தவமும் அறமும் குறை நீக்கும். அழகா எழுதிட்டார். அதுக்கப்புறம் ஒரு கவிதையில என்ன கொடுக்கிறார்? பரநிலை மறந்ததே தன்முனைப்புன்னு எழுதிட்டார். எல்லாமே அந்த இறைநிலையினால தான் நடக்குது அப்படின்னுட்டு, அப்புறம் இறைநிலையே நானாக இருக்கிறேன். அந்த இறைநிலையே சுத்த வெளியே எல்லாவற்றிலும் ஜடப் பொருளையும் சரி, உயிர் பொருளையும் சரி, அறிவாக இயங்கி நடத்திக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்ப மறக்கிறோமோ, அங்க தன்முனைப்பு வந்தாச்சு அப்படிங்கிற. எல்லாத்துலயுமே நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன். அப்படிதான் வருது. அந்த நினைப்பு இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. வீட்ல பிரச்சனைகள் இருந்தாலும், அத தீர்க்கிறது நான் தான். இல்ல பிரச்சனை இருந்தா, ஐய்யய்யோ! அத சரி செய்ய முடியலேன்னு நம்ப தான் அத தீர்க்கிற மாரி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு, நம்ப வந்து நம்பளையும் வருத்தப்படுத்திக்கிறோம். மத்தவங்களுக்கும் பிரச்சனைகள குடுக்குறோம். ஆனா, மகான்கள் எப்படி வித்தியாசப்படுறாங்கன்னா, எல்லாமே இறைநிலைனால தான் நடக்குது. ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா கூட, எங்கேயோ செயல் நடந்திருக்கு. இங்க விளைவு. இத நான் எதிர்கொள்ளணும். இதுக்கு வேண்டிய பக்குவத்த எனக்கு குடு. அந்த மனநிலைய எனக்கு குடு. இந்த பிரச்சனைகள நான் கவலையாக மாற்றிக் கொள்ளாம இருப்பதற்கு வேண்டிய மனநிலையை, அந்த மன உறுதியை எனக்கு குடுன்னு மகான்கள் அதான் நெனச்சுக்கிறாங்க. அப்ப எல்லாமே அந்த இறைநிலைனால தான் நடக்குது. இப்ப கஷ்டப்பட்ட போதும் மகரிஷி இறைநிலை தான் குடுத்திருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல அவருக்கு தெரியல. ஆனா ஆராய்ச்சி செய்தார். இந்த உயிர்னா என்ன? தெய்வம்னா என்ன? வறுமை. இது கடவுள் குடுத்ததா? இல்ல மனிதர்கள் ஏற்படுத்தினதா? இந்த கேள்விக்கு பதில் தான் தேடிக்கிட்டு இருந்து கண்டுபிடிச்சார். அப்போ இந்த வறுமைங்கிறது மனிதர்களால ஏற்படுத்தி குடுத்தது தான். இறைநிலை எல்லாருக்கும் என்ன தேவையோ அத அத்தனையும் குடுத்திருக்கு. அதுக்கான தான் அதுக்கு ப்ராவிடன்ஸ்ன்னு பேருன்னு அவர் உணர்ந்து கொண்டார். ஆனா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணம் தன்முனைப்பு தான். அப்போ எப்ப அது போகும்? எல்லாமே அந்த இறைநிலைனால தான் நடக்குது. அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது தான், அந்த தன்முனைப்பு போகும். அப்படின்னு சொல்றார். அதனால தான் பரநிலை மறந்ததே தன்முனைப்பு அப்படின்ட்டு சொல்றார். சரி. அப்போ தெய்வமே அறிவாக அது தானாக தெரிந்த பின்னர் தன்முனைப்பு அற்றுப் போச்சு. ஐயுணர்வும் அருகுணமும் நலம் விளைக்கும் அருளலையாய் மாறி பேரின்பமாச்சு. அப்போ தன்முனைப்பு இருந்தா என்னென்ன இருக்கும்? தான், தனது அப்படிங்கிற அந்த அக்ரஷன், பொசசிவ்னஸ் அது இருக்கும். நான் எல்லாமே என்னால தான் நடக்குது. அப்புறம் நம்ப நம்ப குடும்பத்த ஒண்ணா நான் என்ன சுத்தி
நான் தாண்டி போக மாட்டேன். இல்ல என் குடும்பத்த சுத்தி போக மாட்டேன். என்னுடைய மக்கள், என்னுடைய பொருட்கள். இதுக்கு தான் எல்லை கட்டிக்கிட்டே எனது வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வரேன். அப்போ தான், தனது, தன்முனைப்பு இருந்துச்சுன்னா, தான், தனது அப்படிங்கிறது வரும். அப்ப இது ஒரு பெக்யூலியர் கப்பிள்ன்னு சொல்லுவாரு. அப்ப இது 6 குழந்தைகளை உருவாக்குது. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். அதனால பஞ்சமகா பாவங்கள் வருது. அப்போ ஐயுணர்வும் அருகுணமும் நலம் விளைக்கும் அருளலையாய் மாறி பேரின்பம் ஆச்சு. உணர்வு இந்த புலன் உணர்வுல நாம அதுல வந்து அட மயங்கி போனோம்னா அதனால பிரச்சனைகள். அப்போ இந்த புலன்கள் எதுக்காக இருக்கு? அதனையும் அதன் வழியா எனக்கு என்னென்ன செயல்கள் தெரியுது. அதனால எனக்கு அனுபவங்கள் கிடைக்குது. அந்த புலன்களை நான் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்வு. அப்புறம் அதனால எனக்கு என்னென்ன தன்மைகள் கிடைக்குது. எப்படி அது காந்த ஆற்றல் மாறி எனக்கு அது வந்து நல்ல விளைவுகள குடுக்குதுங்கிறதையும் நான் உணர்ந்துகிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், அப்புறம் மனம். இந்த 6 6மே மனிதர்கள் கிட்ட இருக்கு. காந்த தன்மாற்றம் இந்த மாரி நடக்குது. அது புலன்கள் வழியா நடக்குது. அப்படின்னு அத புரிஞ்சுகிட்டு, அப்போ புலன்கள் தேவை. ஆனா அதுல நான் மயங்கி இருக்கக்கூடாது. அப்படின்னு தெரிஞ்சு, அதை எப்படி அளவோடும், முறையோடும் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஐயுணர்வு வெளியிலேந்து இல்ல. என்னுடைய காந்த ஆற்றல் செறிவடையறதுனால தான், இந்த புலன்கள் வழியா செலவடையதுனால தான், வெளியில இருந்து வருகிற அந்த அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படின்னு அந்த உணர்வை பெற்று, அப்புறம் 6 குணங்கள். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதை எப்படி நல்ல குணங்களா மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு, அதுக்கும் எப்படி எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்னு அதையும் அவர் சீரமைச்சார். அப்போ விருப்பம், சினம், வஞ்சம், மதம், பால் கவர்ச்சி, விளைவறியா கடும்பற்று என்ற 6ம் உருக்குலைந்து நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை, உளமார்ந்த மன்னிப்பு, மெய் உணர்வு, கருத்துடைய கற்பு நெறி, ஈகை என்ற களங்கமிலா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள உளப்பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர்னு கூப்பிடுறார். அப்போ மத்தவங்களுக்கு இத நீங்க மாற்றிக்கொள்வதற்கு வாரீர்னு கூப்பிட்டா அவர் மாற்றிக்கிட்டதுனால தானே கூப்பிட முடியுது. அப்போ இந்த வேண்டாத குணங்கள் பேராசைய நிறைமனமாவும், அப்புறம் கடும் பேராசை, சினம் அத வந்து சகிப்புத்தன்மை, கடும்பற்று ஈகை, அதுக்கப்புறம் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சிய கற்பு நெறி, அதுக்கப்புறம் உயர்வு தாழ்வு மனப்பான்மைய நேர்நிறை உணர்வு, அதுக்கப்புறம் வஞ்சம்ங்கிறத அத வந்து மன்னிப்பு. இத மாரி மாற்றிக்கிட்டு இந்த பழிச்செயல் தன்னால வராத அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். அப்படி மாற்றிக்கொண்டு அதோட மட்டும் இல்லாம அது தான் மாற்றிக்கிட்டது அந்த அனுபவத்தை வைத்து மற்றவர்களும் மாற்றிக்கொள்வதற்கு வேண்டிய பயிற்சி முறைகளையும் அகத்தாய்வு பயிற்சிகளாக எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், அதுக்கப்புறம் நான் யார், அப்புறம் பாவ பதிவுகளை எப்படி போக்கிக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு பிராயச்சித்தம், மேல் பதிவு, பதிவு முறிவு அப்படின்னு அந்த வழிகளையும் குடுத்து, அப்புறம் இந்த பதிவுகள் நமக்குள்ள எப்படி பதிவாகுதுன்னு அதையும் கம்ப்யூட்டர வச்சு இந்த காலத்துல என்ன விளக்க முடியுமோ, அதையே வந்து உதாரணமா குடுத்து நமக்கு எப்படி பதிவாகுதுன்னு சொல்லி, அதுக்கு போக்கிக் கொள்வதற்கு வேண்டிய வழிமுறைகளையும் உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் குடுத்திருக்காங்க. அப்போ ஐயுணர்வும் அருகுணமும் நலம் விளைக்கும் அருளலையாய் மாறி பேரின்பம் ஆச்சு. அப்ப இந்த 6 குணங்களை மாற்றிக்கொண்டு நான் வேண்டாத குணங்கள் நல்ல குணங்களா மாற்றிக்கொண்டா அறிவு நிலையில நாம உயர்ந்துகிட்டே போறோம். சாதாரணமா இருக்கிற அந்த அறிவு நிலை, உணர்ச்சி நிலையில இருக்கிற அந்த அறிவு நிலை, அதுக்கப்புறம் மேல்நிலைக்கு வருது. அதுதான் மனநிலையிலயும் சொல்றாங்க. முதல்ல அது வந்து அந்த 5 கோசங்கள்ல சொல்றாங்க. அது வந்து அன்னமய கோசம், மனோமய கோசம், அதுக்கப்புறம் பிராணமய கோசம், அப்புறம் விஞ்ஞானமய கோசம், அப்புறம் ஆனந்தமய கோசம். அப்போ இந்த 6 வேண்டாத குணங்களை நல்ல குணங்களா மாற்றிக்கொண்ட பொழுது, மகரிஷி அவர்களுக்கு அதுவே அது பேரின்பம் நிலைக்கு வந்தார். எக்ஸ்டசி அப்படின்னு சொல்றாங்க.
அதனாலதான் ஐயுணர்வும் அருகுணமும் நலம் விளைக்கும் அருளலையாய் மாறி பேரின்பமாச்சு அப்படின்னு சொல்றார். இப்போ உலக பற்றுகள்ல இருந்து எப்படி போனார்? எப்படி விடுவிச்சுக்கிட்டார்? மெய் அறிவால் ரசவாதம் குருவால் கிட்ட மீறிய பொன் பொருளாசை அற்று போச்சு. ஏன்னா அவ்வளவு வறுமையில கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ இந்த வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி அந்த பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும்? அந்த அடிப்படை தேவைகளை தனக்கு மட்டும் இல்ல, குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதை எப்படி பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்னு எப்படி எப்படியெல்லாம் தன்னுடைய அந்த பொருளாதாரத்தை எப்படி செய்வதுன்னு அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை அவர் யோசிச்சுக்கிட்டே வந்தார். அப்படி வந்துதான் அதுக்கப்புறம் வியாபாரம் பெரிய லெவல்ல கொண்டு போனார். நல்ல பணக்காரர் ஆனார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வியாபாரம் படுத்து அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் இழந்து அதுவே ஒரு பாடமாக சமுதாய தொண்டு ஆற்றுவதற்கு வந்தார். இருந்தாலும் இந்த பொன் பொருள் இந்த ஆசை எப்படி போச்சு? அந்த மனநிலை சமுதாயத்துக்கு தொண்டு ஆற்றணும்னு எப்படி வந்துச்சுன்னா, இந்த ரசவாதம். இந்த ரசவாதம்ங்கிறது என்னன்னா, சாதாரணமா இருக்கிற உலோகங்களையும் அது தங்கமா மாற்றுவதற்கு வேண்டிய வழிமுறை. அத குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டார். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன உணர்வு வந்துச்சுன்னா, இப்ப இதெல்லாம் எப்படி மாத்தக்கூடிய தன்மை எப்படின்னா, இந்த இரும்பு, பித்தளை இது எல்லாத்தையும் தங்கமா மாற்ற முடியும். அப்ப அதனுடைய மதிப்பு உயரும். மதிப்பு உயர்ந்தா, அது நம்ம விக்கும்போது நமக்கு பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே போகும். ஆனா, இந்த ரசவாத முறைய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், அந்த மீறின பொன் பொருளாசை அற்றுப்போச்சு. என்ன காரணம்? மெய் அறிவால் ரசவாதம் குருவால் கிட்ட மீறிய பொன் பொருளாசை அற்றுப்போச்சு. உண்மையான அறிவு. அதை உணர்ந்து கொண்ட போது, இறைநிலையே நானாக இருக்கிறேன் அப்படின்னு தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மம் பிரம்மம், பிரக்ஞானம் பிரம்மம். பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த பிரம்ம நிலைதான். பிரம்மம் தான் அப்படின்னு உணர்ந்துகிட்டார். அப்போ ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அது தங்கமா இருந்தாலும் சரி, ஓடா இருந்தாலும் சரி, எல்லாமே விண்ணோட கூட்டு சேர்க்கை தான். அப்படிங்கிற அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொண்டார். மன்னிச்சுக்கங்க. கொஞ்சம் சத்தம் இருக்கும். நாங்க ஆழியார்ல இருக்கோம். இங்க மரங்கள் எல்லாம் வேண்டாத மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அதனால இந்த சத்தம் வரும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. முடிச்சுடலாம். அதனால என்ன சொல்றார்? ரசவாதம் பொன் பொருளாசை அற்று போச்சு. எப்போ இந்த பொன் பொருளாசை அற்று போச்சுன்னா தான், ரசவாதத்தை அத உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அதை மாற்றக்கூடிய தன்மையும் கிடைக்குங்கிறாங்க. அந்த காலத்துல வள்ளலார் இருந்த காலத்துல 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய பணக்காரர். நல்ல வசதியா இருந்து அத்தன பணத்துல அவர் செல்வ செழிப்பா இருந்த போதும், இன்னும் பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிற ஆசையில என்ன பண்ணியிருக்கார், இந்த ரசவாதத்தை எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்னு, அதுக்கு யாருக்கிட்டயோ போய் கத்துக்கிட்டு, அவர் சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு, தன்னுடைய பணத்தெல்லாம் செலவழிச்சு, செலவழிச்சு ரசவாதத்தை கத்துக்கணும், கத்துக்கணும்னு சொல்லி எல்லா செல்வத்தையும் இழந்துட்டார். சொல்லிக் குடுத்தவர் சரியா சொல்லிக் குடுக்கல. இவருக்கும் அதுல பேராசை வந்துடுச்சு. அதனால அத ஒழுங்கா கத்துக்கணும்னு செலவழிச்சு, பணத்த செலவழிச்சு, செலவழிச்சு ஏழையா போயிட்டார். ஒரு நாள் அந்த வழியா வள்ளலார் போயிருக்கார். வள்ளலார பத்தி அந்த பணக்காரருக்கு தெரியும். உடனே கிடுகிடுன்னு வீட்டுக்கு வெளியில வள்ளலார் அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது அவர் கால்ல விழுந்து, "எனக்கு இந்த ரசவாதத்தை சொல்லிக் குடுங்க. நான் ரொம்ப பணக்காரரா இருந்தேன். இத கத்துக்கணும்னு என்னுடைய பணத்தை எல்லாம் இப்ப இழந்து ஏழையா போயிட்டேன். எனக்கு இத கத்துக் குடுக்க முடியுமா? நீங்க தான் குருவா இருந்து எனக்கு கத்துக் குடுக்கணும்." அப்படின்னாராம். உடனே வள்ளலார் சொல்லியிருக்கார், "இது என்ன பெரிய வித்தை? ஒண்ணும் கஷ்டம் இல்லையே!" அப்படின்ருக்காரு. இந்த பணக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா அது நம்ப இத்தன வருஷம் கஷ்டப்பட்டு ஏழையா போயி, இப்போ நமக்கு வரல. இவர் என்ன இவ்ளோ ஈஸியான ஒரு வழி அப்டின்ட்டு சொல்றாரேன்னுட்டு, "எனக்கு நீங்க காமிக்க முடியுமா?" அப்படின்னு. "ஓ! காமிக்க முடியுமே" அப்படின்னு. உடனே என்ன பண்ணியிருக்கார், ஒரு டம்ளர கொண்டு வந்திருக்கார். அத தண்ணீய ரப்பியிருக்கார். உடனே என்ன பண்ணியிருக்கார், சரி கொஞ்சம் மணல கொண்டாங்கன்ருக்கார். மணல கொண்டு வந்த உடனே வெள்ளல என்ன பண்ணியிருக்கார், அத தண்ணீல போட்டுருக்கார். அந்த மணல் கீழ இறங்கி போன உடனே பொன்னாயிடுச்சு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இப்படி பொண்ணாச்சு? நான் இத்தன வருஷமா கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு மட்டும் எப்படி ஆச்சு? அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வள்ளலார் சொல்லியிருக்கார், எப்போ இந்த மாரி பொன் பொருள் ஆசை இதுலேருந்தெல்லாம் பற்று விலகுதோ,
தானாவே அந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்போ மகரிஷி இதுக்கு உதாரணமா இருந்திருக்கு. மெய் அறிவால் ரசவாதம் அந்த வழிமுறைய கத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா, அப்பவே அவருக்கு அந்த ஞானோதயம் வந்ததுனால, மெய் ஞானம் கிடைச்சதுனால, இறைநிலையே நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற அத உணர்ந்துகிட்டதுனால, இந்த பொன் பொருள் ஆசை அற்றுப்போச்சு. அதனால தான் அவருக்கு இந்த ரசவாதம் அதை உணர்ந்துகிட்டு அந்த ப்ரொசீஜரும் அவருக்கு பிடிபட்டுருக்கு. ஏன்னா, அதுலேருந்து விலகிட்டார். இதுலேருந்து விலகி போயி, எல்லாமே இந்த இறைநிலை தான் நடக்குது அப்படிங்கிற இறைநிலையால தான் நடக்குதுங்கிற அந்த உயர்ந்த ஞானத்தை பெற்று தன்னை உணர்ந்து கொண்டார். இறைநிலை இறை உணர்வு பெற்றார். அதனால தான் அந்த ரசவாத ப்ரொசீஜர் தெரிஞ்சு, அதுல அவருக்கு ரிசல்ட் கிடைச்ச போதும், ஆனா ஏன் கிடைச்சதுங்கிற உணர்வு என்னன்னா, எல்லாவற்றையும் உணர்ந்து வள்ளலார் சொன்ன மாதிரி, இந்த பொன் பொருள் ஆசை மீது பற்று விட்டுச்சுன்னா, இந்த ரசவாதம்ங்கிற தன்மைய நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு தான் அத புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைய அந்த இறைநிலை குடுக்குது. ஏன்னா, அந்த பேராசை, கடும்பற்று இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் கிடைக்காது. அப்படிங்கிறத உணர்த்துறாரு இங்க. அதனால தான் மீறிய பொன் பொருளாசை அற்றுப்போச்சு. பெய்யும் மழை உணவளிக்க பேராதார பெரும்பொருளே அறிவு இன்ப ஊற்றாய் பெற்றேன். இந்த பெய்யும் மழை இதுதான் உணவளிக்குது. அந்த மழைனால தான் நீரின்றி அமையாத உலகு அப்படின்ட்டு சொல்றாங்க. அத ஔவையார் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த மழையினால தான் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த உணவுங்கிறது கிடைக்குது. அப்போ ஆனா அந்த மழையும் கிடைக்கிறது எதனால? இந்த பேராதார பெரும்பொருள் தான். இந்த சுத்த வெளியோட கருணையினால தான் இந்த 5 பௌதீக பிரிவுகள்ல இருக்கிற அந்த தண்ணியும் கிடைக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அதுல இந்த தண்ணி அதனால தான் நமக்கு உணவு கிடைக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் அது கிடைக்குது. அப்போ பெய்யும் மழை உணவளிக்க பேராதார பெரும்பொருளே அறிவின்ப ஊற்றாய் பெற்றேன். அப்போ எல்லாமே அந்த இறைநிலைனால தான் நடக்குது. அப்படிங்கிற அந்த உண்மையை நான் தெரிந்து கொண்டதுனால, எனக்கு பேரின்ப ஊற்று எனக்கு கிடைச்சது. அந்த பேரின்ப ஊற்றுல தான் பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. "இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா" அப்படின்னு அந்த கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. "அவனே நானாக இருக்கிறேன்" அப்படிங்கிற அந்த கருத்தை எழுதியிருக்காரு. எத்தனையோ பாட்டு எழுதியிருக்காரு அவர். நம்ம ரமேஷன் அவரும் சில கவிதைகளே நெறைய எழுதியிருக்காரு. "உன்னில் நான் லயமாகி விழிப்பின் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன்" அப்படின்னு வெவ்வேறு நிலையில அந்த கவிதைகள அவர் கவிதைகள் வாயிலாக தான் எப்படி இந்த பேரின்ப நிலைக்கு நான் போனேன் அப்படிங்கிறத அவர் கவிதைகள் வாயிலாகவும், நெறைய கருத்துக்கள் வாயிலாகவும், அவருடைய லெக்சர்ஸ் வாயிலாகவும் நமக்கு உணர்த்தியிருக்காங்க. அப்புறம் அதோட மட்டும் இல்லாம, நாமும் அந்த நிலைய அடைய முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு உந்துதல குடுக்குறார். அதுக்கு வேண்டிய பயிற்சி முறைகளை மகரிஷி குடுத்திருக்காங்க. அதனால தான் தன்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்கிறத இத விளக்குறார். இப்ப நெறைய பேரு ஆ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட அந்த எக்ஸ்டசி நிலைக்கு போயிடுவார். தன்னையே மறந்து அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடுவார். எவ்வளவு நேரம் அந்த நிலையில இருந்தேங்கிறதே தெரியாது. அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது யாராலயும் விளக்க முடியாது. "விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் மகரிஷி தன்னால முடிந்த அளவுக்கு அந்த மொழி வாயிலாக, தமிழ் மொழி வாயிலாக நமக்கு அந்த பேரின்ப நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கியிருக்கார். அப்போ அந்த இறை உணர்வு பெற்றால் எல்லாமே இறைநிலைதான். எல்லாமே தெய்வமா நமக்கு கண்ணுக்கு புலப்படும். எல்லார்கிட்டயும் நல்லதே பார்ப்போம். எல்லாருக்கும் நல்லதே செய்வோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருப்போம். எண்ணம், சொல், செயலால் தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலுக்கோ, மனதுக்கோ துன்பம் கொடுக்காத வாழ்க்கை நெறிய தான் நம்ம கடைபிடிப்போம். அப்ப அப்படி கடைபிடிச்சா, அதுக்கப்புறம்
அது ஒழுக்கம். அப்புறம் கடமை. கடமைங்கிறது எப்படி செய்வோம்? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். இந்த ஆர்டர்ல தான் நம்ம கடமைய செய்வோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். அப்போ அறநெறி வாழ்க்கை தான் வாழ்வோம். அப்ப இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை தான் எல்லா மதங்களும் சொல்லுது. அதை நமக்கு எளிமையான முறையில மகரிஷி அவங்க வெவ்வேறு விதமாக நமக்கு உணர்த்தியிருக்கார். அத கவிதைகள் வாயிலாவும் நமக்கு குடுத்திருக்காங்க. மகரிஷி தன்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இதே மனநிலைக்கு நாமும் உயர வேண்டும். அதற்கு இறையருளும், குருவருளும் நமக்கு எல்லோருக்கும் உதவி செய்யட்டும். அதற்கு வேண்டிய பயிற்சி முறைகளை நாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை கடைபிடித்து வாழ்வோம். வாழ்க! அனைவருக்கும் நன்றி.